Student, இன்னைக்கு நம்ம 8th மார்க்ல லாஸ்ட் லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம் அதுல லாஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் 7.1 ஃபிபனாச்சி பீரியட் 7.2 ஃபைண்ட் HCF கால்குலேட் பண்றது அது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் மெத்தட்ல சப்ட்ராக்ஷன் மெத்தட்லயும் டிவிஷன் மெத்தட்லயும் கால்குலேட் பண்றது இப்படி கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் கண்டினியூஸ் சப்ட்ராக்ஷன் மெத்தட் பார்க்கணும். தேர்ட் வந்து கிரிப்டாலஜி குறியாக்கவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபோர்த் வந்து கம்பேரிசன். ஓகே, கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து ஹேக்கிங் கம்பேரிசன் பைஸ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிசன்னா எப்படி என்ன அப்படிங்கிறது இன் ஜெனரல் டேர்ம்ல நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். டாபிக் கம்பேரிசன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னைக்கு டாபிக். ஓகேவா? ஷாப்பிங் கம்பேரிசன். ஸோ இந்த ஷாப்பிங் கம்பேரிசன் அப்படிங்கிறது இன் ஜென்ரலா நம்ம என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல ஒப்பிட்டு பொருள்களை வாங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜென்ரலா வந்து நான் இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ இங்க ரெண்டு ஸ்மால் பேக் ஆஃப் யோகர்ட் அண்ட் லார்ஜ் பேக் ஆஃப் யோகர்ட் 4 கண்டெய்னர்ஸ் உடைய காஸ்ட் வந்து $3 கொடுத்துருக்காங்க. $3.3 அண்ட் இது டாலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ருபீஸா கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். 4 யோகர்ட் பேக்கெட்டுக்கு ₹3 கொடுத்துருக்காங்க. யோகர்ட் பாக்கெட் பேக்கெட்ஸ்க்கு வந்து ₹8 கொடுத்துருக்காங்க. யோகர்ட்னு கழிவு. ஸோ 4 பேக்கெட்ஸ்க்கு ₹3, 10 பேக்கெட்ஸ்க்கு ₹8. இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, அதாவது 4 பேக்கெட்ஸ் ₹3 வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனா இல்ல 10 பேக்கெட்ஸ் ₹8 வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனா? இதுதான் ஷாப்பிங் கம்பேரிசன் உள்ள போற டாபிக். How did I know? Please let one of the items to select is better by. Okay, நான் இப்போ வந்து 4 கண்டெய்னர் வந்து ₹3 செலக்ட் பண்றேன். How did I know? இப்போ நான் செலக்ட் பண்ணினது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் பேக் வந்து 3/4 அப்படின்னு போடும்போது 1 பேக்கெட் உடைய வர்த் 0.765. அதே 10 packets of yogurt வந்து 8.67 divided by 10 போடும்போது 0.87. So 76 சின்னதா 87 சின்னதா 0.76 76 பைசா தான். ஸோ அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினது தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றது தான் கரெக்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவ் சொல்லிட்டாங்க. பட் இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து amount divided by the total number of packets போட்டு one உடைய ரேட் பண்ணி குறிச்சு 1 கண்டெய்னர் உடைய ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கீங்க. இது ஒரு ஓகேவா? இப்போ அடுத்தது இதுவும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. இல்ல ட்ரை அனதர் கூட நம்ம கொடுக்கலாம். பாட்டில் லார்ஜ் பாக்ஸ் ஆஃப் பாட்டில் வாட்டர், ஸ்மால் பாக்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில். So 24 bottles ₹5 this bottle 0.84 கொடுக்குறேன். இது செலக்ட் பண்றேன். How did I know? தப்பு, because இதுதான் வந்து ரேட் கம்மி. செகண்ட் ஆப்ஷன் தான் ரேட் கம்மி. சரி, இப்போ இந்த கதை நீங்க பார்த்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சிமுலேஷன்ல எப்படி கம்பேர் பண்ணி பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க கால்குலேட் பண்ணி வாங்குறது, ஒரு பொருளை ஒரு கரெக்டா பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு நம்ம. ஸோ நம்ம வந்து ரேட் வைஸ் மட்டும்தான் வந்து பார்க்கணுமா, குவாலிட்டி பார்க்க கூடாதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கொஸ்டின் எப்பவுமே எல்லா திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் ரேட் மூணுமே கம்பேர் பண்ணணும். அதுதான் கம்பேரிசன். ஸோ இப்போ நம்ம வந்து
ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆடி டிஸ்கவுண்ட் சேல். அந்த ஆடி டிஸ்கவுண்ட் சேல்ல வந்து போடக்கூடிய ஸ்லாட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரா சேல் ஆகாத ஐட்டம்ஸ் ஸ்லாட்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் 60% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுப்பாங்க. பட் அந்த டிஸ்கவுண்ட் ரேட்ல நீங்க வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட்ல எனி ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் என்னவா இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஏஜ் ஆஃப் த குவாலிட்டி இஸ் மோர். இப்ப ட்ரெஸ் வாங்குறீங்க ஒன் அந்த ஷாப்ல நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்து அதை வந்து வியர் பண்ணி பார்த்துருப்பாங்க, அதை வந்து ஓபன் பண்ணி பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாரும் கிளாத்ல வாங்குற மாதிரி ஒரு இது ஓகேவா. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து ஒன்ஸ் அந்த கடையிலேயே ஸ்டாக்ல இருந்திருக்கு ஷாப்லயே, அப்புறம் நம்ம கைக்கு வரும்போது அதனுடைய ஏஜ் வந்து 1.1 1.2 1.3 2 இயர்ஸ் கூட மேபி ஆகலாம். ஸோ அந்த கிளாத் உடைய லைஃப் வந்து 6 months தான் வரும், 2 3 months தான் வரும். இதே இந்த ஃப்ரெஷ் ஸ்டாக்ல போய் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஸ்டாக்ல போய் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் 3 இயர்ஸ் கண்டிப்பா வரும். லைஃப் வந்து 2 இயர்ஸ். பட் இந்த லைஃப் வந்து 2 இயர்ஸ் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸோடைய குவாலிட்டி இஸ் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி இருக்கும். ரெண்டாவது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்ப 1000 rupees உங்களுக்கு ஒரு சுடிதார் செட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு அது வந்து ஒர்த்தா கிளாத் ஒர்த்தா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஷாப்ல இந்த கிளாத் நீங்க 1000 rupees நீங்க வாங்கிருக்கீங்க ஒரு ஷாப்ல சென்னை சில்க்ல 1000 rupees வாங்கிருக்கீங்க. போத்தீஸ்ல போய் அதே ட்ரெஸ் 700 rupees கிடைச்சீங்கன்னா நீங்க கம்பேரிட்டிவ் சேம் ப்ராடக்ட் சேம் குவாலிட்டி சேம் குவான்டிட்டி ஒன் செட் on entire set 740,000 in channel sales பண்ணீங்க. This is the best option. Fourteen is the best option. So இதே மாதிரிதான் எனி ப்ராடக்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு வெஜிடபிள் சரியா ஒரு நம்மளுடைய முக்கிய தான் கொடுத்துருப்பாங்க ஒரு வெஜிடபிள் செல்லர் வர அந்த வெஜிடபிள் செல்லர் வந்து ஸ்ட்ரீட் செல்லர் ஓகேவா. அந்த ஸ்ட்ரீட் பர்சன் கிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கணும். இது வந்து ஒரு ஜெனரலான டாபிக் ஓகேங்களா. 1 kg ஆனியன் 30 rupees. யார்கிட்ட? ஸ்ட்ரீட் செல்லர் கிட்ட. 1 kg ஆனியன் 40 rupees. யார்கிட்ட? ஏரியா ஷாப், நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஷாப். 1 kg ஆனியன் 50 rupees. எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல. ஸோ 1 kg ஆனியன் அதாவது 1 கிலோ வெங்காயம் ஒரு வண்டியில கொண்டு வரவர்கிட்ட வாங்கினீங்கன்னா ஸ்ட்ரீட்ல கிட்ட 30 ரூபா. இதுவே 40 ரூபா வந்து நம்ம ஏரியால நியர்பை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப்ஸ்ல வாங்கினீங்கன்னா 40 rupees சொல்றாங்க. இதே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பழமுதிர் நிலையம் அதுல போய் வாங்குனீங்க அப்படின்னா பழமுதிர் ஸ்டோர் வெளியில போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 rupees per kg ஆகணும்னு சொல்லுவாங்க. இதுல நல்லா டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 30 rupees கொடுக்குறவர் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கெட்ல இதுக்கு மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு இருக்கு. இது எல்லாம் இந்த 3 பேருமே ஒரே மார்க்கெட்ல தான் போய் வாங்குவாங்க. 20 rupees per kg வாங்கிக்குவாங்க. மார்க்கெட்ல ஹோல்சேல் மார்க்கெட்ல போய் இவங்க 3 ஷாப் பாருங்களே 3 ஷாப் பர்சன்ஸும் 20 rupees per kg ஆனியன் வாங்கிக்குவாங்க. இவர் வந்து ஓனா அவராகவே தள்ளி வண்டியை நிறுத்தி விற்கிறதுனால நம்மளுடைய ப்ராடக்ட் சேவானா போதும்னு சொல்லிட்டு 10 rupees ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்த ப்ராடக்டை இன்னைக்கே சேல் பண்ணி முடிக்கணுங்கிற கான்செப்ட் அவர் வந்து சேல் பண்ணுவார். இந்த பர்சன் வந்து ஒரு 2 days இருக்கலாம், 3 days மேக்ஸிமம் இருக்கலாம். பட் ஓகே அதுக்கு மேல நமக்கு இருந்தான்னு சொல்லிட்டு 20 rupees இருப்பாங்க.
இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பர்சன் ஏசி லைட்டு ஷாப் ரெண்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பர் கேஜி ஆனியனுக்கு ₹100 எக்ஸஸ் இருப்பாங்க. பட் இவர்கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்டோடைய ஏஜ் ஆனது ஹையா இருக்கு. இவர் வந்து 10 days வரைக்கும் இந்த ஆனியனை வச்சு சேல் பண்ணுவார். பிகாஸ் அவர்கிட்ட ஏசி இருக்கு, ஷாப்ல க்ளோஸ்டு ஷாப்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு அவுட் சைடு இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து வராது இல்லை. ஸோ அப்போ அவங்க என்ன ஆகும், அவருடைய ஷாப்ல வந்து உங்களுக்கு ஒரு 10 days வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு லைஃப் இருக்கு. இவருடைய ஷாப்ல ஒரு 3 days மென்ஷன், இவருடைய ஷாப்ல 1 day ஆர் 1.5 day தான் லைஃப் இருக்கு. ஸோ அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்டாகவும். இவர்கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட் செகண்டரி, இவர்கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட் லாஸ்ட் ஆகும். நம்ம ஆனா எல்லாருமே என்ன பண்ணுவோம்னு இங்கதான் போவோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு தான் போவோம். இங்கேயும் யோசிச்சும் யோசிப்போம், இங்க யோசிச்சுட்டு பண்ணவே மாட்டோம். ஸ்வீட் ஷாப்ல கொண்டு வராரு, இவர்கிட்ட ஏன் போய் வாங்கணும், ஹைஜீனிக்கா இருக்காது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காது. பட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இவர் தான். ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா அவருடைய வீடுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த ப்ராடக்டை வந்து அவரால் வந்து சேஃபா வைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, மோஸ்ட்லி வந்த வீட்டுக்கு செல் காலையிலலாம் 30 rupees வச்சிருப்பாரு. ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூனுக்கு மேல 25 rupees per kg மாத்திடுவாரு. எனக்கு 5 rupees ப்ராஃபிட் கிடைச்சாலும் போதும், பட் நான் போட்ட அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, ஓகே 1 or 2 days நீங்கள் ஜெயிக்கிறது. தேர்ட் கேட்டகரி, 10 days ஆனாலும் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். என்னால வந்து அவங்களுடைய ஷாப் ரெண்ட், இபி பில்ஸ், ஏசி பில், இதெல்லாம் வந்து நீங்க லோக்கல் எல்லாம் கால்குலேட் பண்ணணும். இந்த இது வந்து ஸோ அப்போ ஃப்ரெஷ் ப்ராடக்ட் வேணும்னா இங்க, செகண்டரி இங்க, ஸ்பெஷலி இங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், இங்க மட்டும்தான் போவோம். ஸோ இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட். இந்த நம்ம ஷாப்பிங் கம்பேரிசன்ல ஒன் ஆஃப் த டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தது வந்து ரேட் கம்பேரிசன் பார்த்தோம். ரெண்டாவது ப்ராடக்ட் கம்பேரிசன் பார்த்தோம். மூணாவது பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய கடையில ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிட்டயும் உங்களுக்கு வந்து ஷாப் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் நம்மளும். ஸோ அப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 rupees கையில கொடுக்குறாங்க, 1000 rupees இன் ஹேண்ட் தராங்க. ஸோ இந்த 1000 rupeesல அவங்க வந்து நமக்கு ஒரு லிஸ்ட், ப்ரொவிஷன் லிஸ்ட் கொடுக்குறாங்க. ரைஸ் வாங்குங்க, அப்புறம் வந்து ஆயில் வாங்குங்க, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வாங்கிக்கோங்க, அப்புறம் வந்து சேமியா வாங்கிக்கோங்க, அப்புறம் வந்து ஒரு 4-5 ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. சோப்பு, ஸோ சோப்பு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரைஸ் வந்து அம்மா வந்து 5 kgs ஆஃப் ரைஸ் வேணும்னு சொல்றாங்க. 5 kg ரைஸ், 2 liter ஆயில், 2 kg ஆனியன், 1 kg சேமியா, 5 நம்பர் சேமியா, 5 நம்பர் சோப், 5 நம்பர் சோப். இது நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்து 1000 rupees கையில கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஷாப்க்கு போனோம்னு என்ன பண்ணணும்னா, இங்க இது ஒரு தேர்ட் டைப் ஆஃப் கம்பேரிசன். சரியா? ஓகே, 1000 rupees என் ஹேண்ட்ல இருக்கு. 5 நம்பர் சோப்பு சொல்லியிருக்காங்க, 5 kg ரைஸ், 2 liter ஆயில், 2 kg ஆனியன், 1 kg சேமியா. இப்போ எனக்கு ஷாப்புக்கு போனோம்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ 5 நம்பர் ஆஃப் சோப்புக்கு வந்து 200 rupees, சோப் 40 rupees சொல்றாங்க. 5 kg ரைஸ் வந்து பர் kg 70 rupees போட்டீங்கன்னா 350 rupees per kg ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. 120 rupees per liter ஆயில், 2 liter ஆயில் is 240 rupees அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 kg ஆனியன் 100 rupees, 1 kg சேமியா 100 rupees. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 0, 9, 2 plus 3 5, 5 plus 2 7, 7 8, 7 plus 2 9, 990 rupees.
rupees 990 990 ரூபாய். ஓகே, நம்ம கையில கொடுத்திருக்கிறது 1000. ஸோ பேலன்ஸ் இன் ஹேண்ட் வந்து 10 rupees. இது நான் ஒரு கால்குலேட்டிவா உங்களுக்கு பிலோ 1000 வரணுங்கிற ரேஞ்ச்ல அமௌண்ட் ஃபில் பண்ணணும். ஓகே, இதே நீங்க கடைக்கு போய் இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டீங்க 990ல முடிஞ்சிடும். இஃப் சப்போஸ் 990 கிராஸ் பண்ணிடுது, நம்ம ப்ரைஸ் வந்து 1100 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த 1100 அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கடைக்கு போனோம்னா ஷாப் கிட்ட என்ன கேட்கணும், பர் கேஜி ரைஸ் எவ்வளோ, பர் கேஜி ஆயில், பர் லிட்டர் ஆயில் எவ்வளோ, பர் கேஜி ஆனியன் எவ்வளோ ரேட்டு, சேமியா எவ்வளோ ரேட்டு, இதெல்லாம் ரேட்டை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டையும் இப்போ 5 கேஜி ரைஸ் வந்து 500 rupees ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா இது கூட வந்து இந்த 990 கூட என்ன ஆகும், 200 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ எனக்கு 1190 rupees என் கையில வந்து 190 rupees ஷார்டேஜ் ஆகும். ஸோ அப்போ எனக்கு வந்து -190 அப்படிங்கிறது என்னால கொடுக்க முடியாது. 190 வந்து என்னால கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், 2 கேஜி ரைஸை கம்மி பண்ணிடுவேன். இப்போ பர் கேஜி 100 rupees வைக்கும்போது 5 கேஜிக்கு 500. இதே நான் இப்போ 2 கேஜி ரைஸை கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரைஸோடைய ரேட் எவ்வளோ வரும், 300 தான் வரும். ஸோ அப்போ எனக்கு இன்னுமே வந்து கம்மியாகும் இல்லையா. சரி, ஓகே, ஆயில வந்து 1 லிட்டர் கம்மி பண்ணிக்கிறேன், ரைஸ் மேக்னேட்டா வாங்கணும், ஆயில் 1 லிட்டர் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அண்ட் அமௌண்ட் எல்லாத்தையும் கால்குலேட்டிவா எடுத்துட்டு இதுல இருந்து நீங்க எப்படி வந்து அதை வந்து அந்த அமௌண்ட்ல வித்தின் அமௌண்ட் வித் குவாலிட்டியில நம்ம திங்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இது ஒரு. ஸோ இப்போ நம்ம வந்து கேட்டகரிஸ் பார்த்துப்போம். என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமௌண்ட் கம்பேரிசன், ரெண்டாவது வந்து குவாலிட்டி குவான்டிட்டி அண்ட் ஷாப் கம்பேரிசன், தேர்ட் ஒன் வந்து நம்ம டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது கிடைக்காது, அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இது 3 டைப்ஸ் வந்து இந்த டாபிக்ல இந்த லெசனில் கொடுத்திருக்கக்கூடிய கன்செப்ட் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 டைப்ஸ்லேயே நம்ம இப்போ பார்த்தாச்சு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கம்பேரிசன், ஷாப்பிங் கம்பேரிசன், ஒப்பிட்டு பொருட்கள் வாங்குதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுவா வந்து சூழ்நிலை ஒவ்வொரு சுச்சுவேஷனா உங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா சுச்சுவேஷன்ஸும் நானும் இங்க நம்ம வந்து சுச்சுவேஷன் பார்க்கலாம். ஓகேவா. கம்பேரிங் கண்டெய்னர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். நம்ம இப்போ சிமுலேஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் கண்டெய்னர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஸ்மால் வாட்டர் பாட்டில், லார்ஜ் வாட்டர் பாட்டில் சிமுலேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சைஸ் கம்பேரிசன் உங்க புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதை வந்து ஸோ இது வந்து நீங்க ஷாப்பிங் கம்பேரிசன் வந்து பார்த்துட்டீங்க. பேக்கிங் அண்ட் பேக்கிங் அப்ரோச்சஸ் அப்படின்னு பேக்கிங் அண்ட் பேக்கிங் அப்ரோச்சஸ் அப்படின்னா உங்களால வந்து வாங்கக்கூடிய ஐட்டம்ஸை எப்படி உங்களால எடுத்து கொண்டு வர முடியும், எப்படி உங்களால கேரி பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பேக்கிங் அண்ட் பேக்கிங் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷார்ட் கம்பேரிசன் பார்த்துட்டீங்கன்னா பேக்கிங் அப்ரோச்சஸ் அப்படின்னா பொதித்தல் மற்றும் பொதித்தல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அதாவது நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேக், அந்த பேக்ல உங்களால எவ்வளோ ஐட்டம்ஸை வந்து பேக் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு வர முடியுமோ அதை வந்து பார்த்து நம்மளுடைய அமௌண்ட் அண்ட் நம்மளுடைய கெப்பாசிட்டி, லிஃப்டிங் கெப்பாசிட்டி. ஓகே, அந்த கெப்பாசிட்டி நீங்க கார்ல போயிருந்தீங்கன்னா இந்த காருக்கு அளவாக தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஒரு கண்டெய்னர் லாரிக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பேக்கிங் கம்பேரிசன் வந்து உங்களுக்கு நீங்க கார்ல போனா காருக்கான அளவுல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்க நடந்து போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு வர முடியும் அதுக்கான அளவு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பேக்கிங் அண்ட் ட்ராக்கிங் இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 7.4 எக்ஸசைஸ்க்கு போயிடலாமா.
Find the best buy of the following purchases. அதாவது இதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பர்ச்சேசிங்ல பெஸ்ட் பை ஃபார் ஃபாலோயிங் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றும் பொருட்களை வாங்குவதற்கான சிறந்த வழியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க டோட்டலா a pack of 5 chocolate bars for 175 and 3 chocolate bars for 114. Second question. Bhaskar buy 1.5 dozen of eggs for 81 rupees and Karuna buy 15 eggs for 54.2 rupees. First, இங்க ஒரு twist என்னன்னா 1.5 dozen. ரெண்டாவது 15 eggs. So, ஒவ்வொன்றா பார்க்கலாம். One second, wait பண்ணுங்க. Five chocolate bars for 175 or 3 chocolate bars for 114, which is the best option. கேட்டிருக்காங்க. 7.4 first question. Item cost per packet in rupees, number of items in a pack, cost of one item. First yogurt பார்த்தோம் இல்லையா same. இது mandate fill பண்ணும். So item என்னது chocolate bars பீச்சு கட்டிகள். இல்லையா 175 இது rupees நான் இங்கே போட்டேன். ஓகே 175 114 இது 5 packets இது 3 packets. So 175 divided by 5 and 114 divided by 3. So 175 175 divided by 5 ones are 5, 5 threes are 15, balance 2, 5 fives are 25, so 35 rupees per packet. இது 114 divided by 3 3, 3 threes are 9, balance 2, 2 eights are 24. So இது 38. Okay. So அப்போ ஒரு சாக்லேட் உடைய ரேட் சாக்லேட் காஸ்ட் ஃபார் ஒன் ஐட்டம் இஸ் இந்த ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா 38 rupees. இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா 35 rupees. So this is the best option for me. Best buy is a pack of 5 chocolate bars for 175. Okay. Best buy is pack of 5 choco for rupees 175. Okay. So best option to buy is இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுல அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் எக்ஸசைஸ்.
So the second question is okay. So item exit, cost per item is 81 or option, 64.5 is another option. So one and a half a dozen. That is one dozen is 12 and a half dozen is 6, which is 18. அடுத்தது 15. Okay. So 18 divided by 18 and 64.5 divided by 15. So இதை divide பண்ணீங்கன்னா 4.5, இதை divide பண்ணீங்கன்னா 4.3. So best by எது? Best by is 15 eggs for rupees 64.50. இப்போ இந்த ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க நீங்க 1.5 dozen அப்படின்னா இந்த 12 plus 16.65 12 plus 6. ஓகே. ஸோ இப்போ 1.5 dozen நம்ம டேரக்டா அப்படியே போட முடியாது. ஃபர்ஸ்ட் 1 dozen என்னங்கிறது நமக்கு தெரியணும், half dozen என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல 12 plus 6, okay, 18. 12 plus 6 is equal to 18. 1.5. இந்த மாதிரி twisted கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 dozen வேல்யூ தெரியணும், வேல்யூ தெரியணும், ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ டேரக்டா 1.5 அப்படின்னா நீங்க 1.5 எடுத்துக்க கூடாது. ஓகேவா? பட் உங்களுக்கு கிறிஸ்டலான கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அந்த டசன் உடைய மீனிங் நம்ம இது வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சிருப்போம். 1 dozen எவ்வளோ நம்பர்ஸ், 2 dozen எவ்வளோ நம்பர் அப்படிங்கிறது. ஸோ அந்த டசனுடைய மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால நெக்ஸ்ட் வந்து இது ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்களோட வீட்டில் அடுத்து ஆன்சர் நினைக்கிறேன். அடுத்தது 3வது செகண்ட் கொஸ்டின். Using the given picture, find the total special offer price for fresh sweets and bakery products to buy half kg laddu, 1 kg cake, 6 packets of bread. Fresh sweets and bakery products to 1 kg laddu is 245, 1 kg cake is 550, and 2 healthy sliced bread வந்து 20 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல எது பெஸ்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க 20% சொல்லிட்டு. இப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் பண்றேன், அடுத்த 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க பண்ணுங்க. பிகாஸ் இந்த 3 ப்ராடக்ட்டுக்குமே நம்ம வந்து 20% ஆஃபர்ல வாங்கினா டோட்டலா ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் லட்டு. லட்டு வந்து 1 இங்க குவான்டிட்டி. ஓகேவா? ரெண்டாவது காலம் வந்து குவான்டிட்டி, QU அப்படிங்கிறது குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி வந்து எல்லாமே 1 kg தான் கொடுத்துருக்காங்க. கேக்குக்கும் 1 kg தான் கொடுத்துருக்காங்க. அவங்க படிச்சிருக்கீங்க. பிரெட்டுக்கு 1 packet கொடுத்துருக்காங்க. 1 packet 20 rupees கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ செகண்ட் காலம் இப்ப நமக்கு ரெக்வயர்டு எவ்வளோ, நமக்கு ரெக்வயர்ட் குவான்டிட்டி எவ்வளோ. இது லட்டு வந்து 1/2 kg, கேக் வந்து எவ்வளோ கேஜி சொல்லியிருந்தாங்க, 1 kg கேக்கு, அண்ட் 6 packets of bread. 6 packets of bread. இது required quantity. So regular price என்ன, RP அப்படின்னு போட்டேன்னா regular price. RP is equal to regular price. Regular price என்ன வருது, இது 1 kg 245 and இது 1 kg 550 for cake and 620 rupees for per packet bread.
So இப்போ 20% offer price OP அப்படின்னு போட்டோம்னா offer price ஓதான் fees equal offer price 20% ஆஃபர்ல என்ன வரும் இங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் நமக்கு ஓகே 20 divided by 100 into 245 so அப்போ உங்களுக்கு cipher cancel ஆகும் 2 ones are 2 3 5s are 2 5 ones are 5 4 9 49 so 20% offer prices இதுக்கு 49 rupees இதுக்கு 20 divided by 100 into 550 cipher cancel ஆகும் 55 into 2 offer prices 110 அடுத்தது மூணாவது ப்ராடக்ட்டுக்கு 20 divided by 100 into 20 2 cipher cancel பண்ணிக்கோங்க 2 2 தான் 4 rupees offer price ஓகேவா ஆஃபர் பிரைஸ் இப்படிதான் கால்குலேட் பண்ணணும் ஸோ இப்போ 20% ஆஃபர் பிரைஸ் என்னன்னு சொல்லியிருக்கு ஸோ அப்போ ஸ்பெஷல் பிரைஸ் எஸ்பி எஸ் டாட் பி இஸ் ஈக்குவல் டு இதை நான் delete பண்ணிடுறேன் எஸ் டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஸ்பெஷல் பிரைஸ் ஸோ இப்போ ஸ்பெஷல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து 245 49 மைனஸ் பண்ணணும் 245 minus 49 is equal to 196 special price. Second one to 550 minus 110 is equal to 440 is the special price. Third one is 20 minus 4 is 16 rupees for the special price. Okay, this is the special price. So, இப்போ இந்த saving price அடுத்தது ST அப்படின்னா SAP போடுறேன் SA dot P அப்படின்னு போட்டீங்கன்னா சேவிங் பிரைஸ் சேவிங் பிரைஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சேவ் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து இந்த ஆஃபர் பிரைஸ் போட்டுருக்கீங்க இல்லையா 49 110 அண்ட் இதுதான் வந்து உங்களுடைய சேவிங் பிரைஸ் ஓகேவா இப்போ இங்க 196 பர் கேஜி அப்படின்னா ஹாஃப் கேஜிக்கு எவ்வளவு வரும் 196 இது வந்து ஃபைனல் காஸ்ட் லாஸ்ட் காலம் வந்து ஃபைனல் காஸ்ட் நீங்க என்ன பே பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஸோ இப்போ பர் கேஜி லடுவோட ரேட் 196 அப்ப ஹாஃப் கேஜிக்கு என்ன வரும் 196 into 1/2 2 ones are 2 2 9s are 18 2 8s are 16 so 98 rupees okay final rate is 98 இங்க வந்து என்னது 440 rupees 440 into 1 kg is direct 440 போடலாம் இங்க 16 rupees into 6 16 into 6 is 96 rupees 16 6 96 so இது 98 sorry 98 இப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 634 rupees வந்து ஓவராலா நீங்க பே பண்ணணும் நீங்க சேவ் பண்ணக்கூடிய பிரைஸ் என்னன்னா இதை ஆட் பண்ணீங்கன்னா 163 rupees வந்து நீங்க சேவ் பண்றீங்க ஓகேவா இப்போ ஓவராலா நீங்க வந்து ஆஃபர் இல்லைன்னா பே பண்ணிட்டு அமௌண்ட் 163 பிளஸ் 34 797 rupees நீங்க பே பண்ண வேண்டிய இடத்துல 634 rupees தான் பே பண்றீங்க ஆஃபர் போகும் 20% ஆஃபர் போகும் இந்த மூணு ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையான அளவுல வாங்குறதுக்காக நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 634 rupees ஓகே ஸோ பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுல இது வரைக்கும் பார்த்ததுல நீங்க ஆல்ரெடி 2-3 டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் பார்த்துட்டு MCQ கொஸ்டின் ஃப்ரம் திஸ் லெசன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் லெசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது ஒரு 2 சம்ஸ் இருக்கு அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வகுப்புல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் லெசன் பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லெசனோடையும் MCQ அடுத்த கிளாஸ்ல இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட் வாழ்க பாரதம் இந்த தமிழகம்